டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சில நிகழ்வுகளை கொடுத்துட்டு இதை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு 5 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ 6வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருடைய கிளர்ச்சி. முதல்ல 1818 ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது ஷரியத்துல்லா அவர்களால் தொடங்கப்படுது. 1839 அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவருடைய மகன் டூடு மியான் அப்படிங்கிறவர் தலைமை இருக்கிறாரு. 1862 டூடு மியான் இறந்து போகிறாரு. திரும்ப 1870 நோவா மியான் அப்படிங்கிறவர் வரும்போது அந்த இயக்கம் புத்துயிர் பெறுது. இது ஒரு இஸ்லாமிய இயக்கம். இது வந்து வங்காளத்தில் பெரும்பாலும் இந்த விவசாயிகள் இயக்கம் தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வங்காளத்தில் தான் இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் வந்து தோன்றியிருக்கும். டூடுமியான் என்ன சொல்வார் அப்படின்னா, நிலம் வந்து இறைவனுக்கு சொந்தம், அதனால் நம்ம எவனுக்கு வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைப்பார். 1827 வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத போதகராக இருக்கக்கூடியவர் டூடுமீர், அவர் அந்த வஹாபி முறையை பின்பற்றினால வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு அது சொல்லப்படுது. அவர் தான் இதில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன மூவ்மெண்ட். 1831-32 கோல் கிளர்ச்சி, பழங்குடியினர்களுடைய கிளர்ச்சி. இந்த கோல் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்கக்கூடியவங்க அப்படின்னா, பீகார் ஒரிசா பகுதியில், அதாவது மெயினாக சோட்டா நாக்பூர் சிங்பூம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியவங்க. அவங்க தலைவராக இருந்தவர் புத்த பகத் அப்படிங்கிறவர். 1831 டிசம்பர் 20 சோட்டா நாக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சோனிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஃபர்கானாவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 கிளர்ச்சியாளர்கள் போய் அதை கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1832 ஜனவரி 26, கிட்டத்தட்ட அடுத்த மாதம், சோட்டா நாக்பூர் முழுவதுமாக இந்த கோல் பழங்குடியினர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. திரும்ப 1832 மார்ச் 19 அதுக்கு தூண்டுதலாக இருந்த பிந்த் ராய் மன்கி அப்படிங்கிறவர் சரணடைகிறாரு. அதனால் கோல்களுடைய போராட்டம் முடிவடைஞ்சது. முதல்ல புத்த பகத் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா பிந்த் ராய் மன்கிங்கிறவரும் சரணடைஞ்சிடுவார். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் சரணடைஞ்ச உடனே கோல்களுடைய போராட்டம் முடிவடைஞ்சிடும். 1855 அடுத்து சந்தால் கிளர்ச்சி. சந்தையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல சந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தையாளர்கள் கிடையாது, சாந்தலர்கள் அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருக்கும். இந்த சந்தால் கிளர்ச்சி அப்படிங்கிறது வங்காளம், பீகார், ஒரிசா பகுதியில் நடக்கக்கூடியது. அதுலேயும் பீகாரில் ராஜ்மஹால் குன்று பகுதியில் வசித்தவங்க தான் இந்த சந்தாலின மக்கள். 1854 இந்த இயக்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். பீர் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் சமூக கொள்ளை அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கும். இந்த மற்ற வணிகர்களுக்கு, அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக போய் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதை கொள்ளை அடிச்சிருப்பாங்க. 1855 ஜூலையில் சித்துகனு அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் இந்த கிளர்ச்சி முழுமையாக ஆரம்பிக்குது. 1856 பிப்ரவரியில் கிளர்ச்சி முடிவு வருது. எல்லாமே குறுகிய காலங்களில் 2-3 மாதத்துல இந்த கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு வந்துடும். ஏன்னா சின்ன பகுதியில் உள்ளவங்க கிளர்ச்சி பண்ணுவாங்க, அதுக்கு தலைமை பெரிய அளவில் இருக்காது. அதனால் இந்த கிளர்ச்சிகள்லாம் டக்குன்னு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நடந்த புரட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டியோ புரட்சி. 1559 1520 அவுரி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவுரி அப்படிங்கிறத வளர்க்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுவாங்க. இண்டியோன்னு சொல்கிறது கருநில சாயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வளர்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அதுக்கடுத்து 1859 செப்டம்பரில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எதிராக விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அது முக்கியமாக திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படிங்கிற தலைமையில் இது பண்ணுறாங்க. அந்த இதோட விளைவாக, பிரச்சனையோட விளைவாக 1860 அவுரி ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. இண்டியோ கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. அப்படி கொண்டு வந்தப்பட்ட பிறகு இப்படி விவசாயிகளை கட்டாயப்படுத்தக்கூடாது, இண்டியோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. 1862 அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சட்டபாகம் 6 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. பார்ட் ஆஃப் த ஆக்ட் 6 அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதுக்கிடையில் சில முக்கிய சட்டங்கள் வருது. இந்த பழங்குடியினர் போராட்டம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமான சட்டங்கள். 1865 தான் முதல் இந்திய வன சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, வனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையோ, ஒரு மெடிசினாக இருக்கக்கூடிய மூலிகைகளையோ இல்லை விறகுகளையோ, எந்த மாதிரி வனத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பழங்குடியினர், அங்கே வாழக்கூடிய பழங்குடியினரே அங்கே இருக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1871 அப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும்போது பழங்குடியினர் என்ன செய்வாங்க, நாங்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டோம்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி தான் பண்ணுவோம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உணவு தேவைங்கிறது அதை நம்பி தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் இந்த குற்ற பழங்குடியினர் சட்டம் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் அப்படின்னாலே அவங்கள வந்து தீவிரவாதிகள், நக்சல் அப்படின்னு முத்திர குத்துற மாதிரி இந்த பழங்குடியினர் மேலே சட்டம் கொண்டு வராங்க. குற்ற பழங்குடியினர் சட்டம் 1871. 1878 திரும்ப ஒரு இந்திய வனச்சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த 78ஆம் ஆண்டு கொண்டு வரக்கூடிய வனச்சட்டம் 2 முக்கியமான விஷயத்தை பேசுது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வனம் அப்படிங்கிற உரிமை யாருக்கு உள்ளது அப்படின்னா அரசாங்கம். வனம் அப்படின்னாலே அது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னா, சுழற்சி விவசாய முறையை தடை செய்கிறாங்க. இந்த சுழற்சி விவசாய முறை அப்படிங்கிறது என்ன, யாருடைய விவசாய முறை இது? பழங்குடியினருடைய விவசாய முறை.
அதாவது ஒரு இடத்துல பயிரிடுவாங்க, அது திரும்ப அந்த இதை எடுத்துகிட்டு திரும்ப வேற ஒரு பயிரிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி சுழற்சி விவசாய முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. இதை ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, பழங்குடியினருடைய இந்த விவசாய முறையை தடை பண்ணுறாங்க. அடுத்தது நன்செய் நிலங்களும் புன்செய் எல்லாமே வந்து தரிசு நிலங்கள் எல்லாமே இந்த மாதிரி வனங்களாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வன இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி பெறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அடுத்து 1873 டு 76 பாப்னா கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழகம். இது வங்காளத்தில் நடைபெற்ற விவசாயிகளுடைய கழகம். அடுத்து 1875 தக்கான கழகம் நடக்குது. 1875 மேலே பூனா விவசாயிகள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாங்க. தக்கான கழகம்ங்கிறது இங்கே மகாராஷ்டிரா பகுதியில் நடக்கக்கூடியது. பாப்னா கழகம்ங்கிறது வங்காளத்தில் நடக்கக்கூடியது. அடுத்து 1889 முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க உள்குலன் கிளர்ச்சி அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. 1874 பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இந்த பிர்சா முண்டா தன்னை எப்படி அழைச்சிக்கிறார் அப்படின்னா, முண்டாக்களுடைய ஆட்சியை நிறுவுறதுக்கு வந்த புனித தூதர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிக்கிறாரு. 1889 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது. 1900 பிப்ரவரியில் பிர்சா முண்டா கைது செய்யப்படுறாரு. ஜூன் 9 அவர் இறந்து போகிறார். அதோட இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பழங்குடியினரோட இடத்துல மற்றவர்கள் வந்து நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1890 1900 வரைக்கும் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இயக்கத்துடைய பெரிய இது என்ன அப்படின்னா, தாக்கம் என்ன அப்படின்னா, 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அடுத்து 1917-18 சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியடிகளோட முதல் சத்தியாகிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் டைரெக்டாக அந்த சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கலை அப்படின்னாலும் அவரோட இன்வால்மெண்ட் இதில் அதிகமாக இருக்கும். பீகாரில் உள்ள பகுதியில் தீன்காதியா அப்படிங்கிற முறை பின்பற்றப்பட்டிருக்கும். அதாவது 20 பங்கில் 3 பங்கு என்ன பண்ணணும், விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் அந்த அவுரிங்கிறத வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுவாங்க. அப்போது அந்த சம்பரான் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் சுக்லா தான் காந்தியடிகள் அங்கே வரவழைப்பார். அதில் இவர் நம்ம ராஜேந்திர பிரசாத் முதற்கொண்டு முக்கியமான ஆட்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அடுத்து 1918 தான் சம்பரான் விவசாய சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. இவங்களோட குறைகளை தீர்க்கக்கூடிய விதமாக விவசாய சட்டம்னு கொண்டு வந்து அப்படி அந்த தீன்காதியா முறைங்கிறது ஒழிக்கப்பட்டது. காந்தியடிகள் அப்போ தான் சொல்லுவார், நாடு முதன் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னது இந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில். அடுத்து அதே மாதிரி 1918 கேதா சத்தியாகிரகம்னு ஒன்று இருக்கும். இதுலேயும் காந்தியடிகள் இன்வால்வ் ஆகிருப்பார். இந்த 2 சத்தியாகிரகத்துக்கும் இடையில வரிசையாக கேட்பாங்க. சம்பரான் சத்தியாகிரகத்துக்கும் கேதா சத்தியாகிரகத்துக்கும் இடையில ஒரு சத்தியாகிரகம் உண்டு 1918. இந்த கேதா சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி 1918 என்ன நடந்திருக்கும்னா, ஒரு மில் சம்மந்தப்பட்ட ஒரு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். 1921 மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாப்பிளாங்கிறவங்க யார் அப்படின்னா, மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அரேபியர்கள் இங்கே வணிகத்துக்காக வந்திருப்பாங்க. கேரளாவில் உள்ள மலபார் பகுதியில் செட்டில் ஆகி அங்கே உள்ள பெண்களை திருமணம் செய்துக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அங்கே திரும்ப அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, விவசாயம் பண்ணுறது, அங்கே வணிகம் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளை பார்க்கக்கூடிய பெரும்பாலும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கிளர்ச்சி பண்ணுறது தான் மாப்பிளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது 1921 தான் மெயின். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். 1972 மலபார் வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் 1792 வருது. 1792 வருது. 49 ஆகஸ்ட்டில் 1849 ஆகஸ்ட்டில் மஞ்சேரி கிளர்ச்சிங்கிறது நடக்கு. 51 ஆகஸ்ட்டில் குளத்தூர் கிளர்ச்சி நடக்குது. 1852 ஜனவரியில் மட்டனூர் கிளர்ச்சி நடக்குது. இந்த 3மே மலபார் பகுதியில் உள்ள இடங்கள் தான். ஒவ்வொரு இடமும் மலபாரில் உள்ள சின்ன பகுதிகள். அந்த இடங்களில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது. அது திரும்ப 1870 மாப்பிள்ளைகள் மீண்டும் எழுச்சி பெறுறாங்க. அது ஒரு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் 1920 ஏப்ரலில் மலபார் மாநாடுங்கிறது ஒரு நடக்குது. அந்த மலபார் மாநாட்டின் விளைவாக தான் 1921 ஆகஸ்ட்டில் மாப்பிளா விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஆகஸ்ட்டில் பண்ணக்கூடிய அந்த கிளர்ச்ி டிசம்பரில் அடக்கப்படுது. அடுத்து 1922-24 அந்த காலகட்டங்களில் ராம்பா கிளர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆந்திராவுடைய பழங்குடியினருக்காக இந்த நம்ம சட்டங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால போராட்டம் வருது. பழங்குடியினருக்காக முன்னாடி நின்று சண்டை போட்டவர் யார் அப்படின்னா, அல்லூரி ராமராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அவரை ஒரு பெரிய ஹீரோவாக ஆந்திராவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. 1929-30 காலகட்டங்களில் பர்தோலி சத்தியாகிரகம். 28 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 30% நில வருவாயை உயர்த்தும் போது அது பெரிய பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ஏன் வரி கொடுக்கணும்னு பிப்ரவரி 12 1929 பிப்ரவரி 12 28 பிப்ரவரி 12 வரிகோடா இயக்கம் அப்படிங்கிறத தொடங்குறாங்க. திரும்ப 1930 பர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு தெரிவிக்கிறாங்க. திரும்ப இப்படியெல்லாம் பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. 1937 விவசாயிகளுடைய நிலம் திரும்ப வழங்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் அப்போ அந்த
ஆட்சிக்கு வந்துடுது. மத்தியில் மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மாகாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க இந்தியர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல 1937. அப்போ காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் ஜெயிக்கும்போது இந்த விஷயத்தை கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. விவசாயிகளுடைய நிலம் வந்து அவங்களுக்கு திரும்ப வழங்கப்படுது. ஸோ இதுதான் ஆங்கிலேயருக்கு எதிராக விவசாயிகள் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் சம்மந்தமான முக்கியமான கால நிகழ்வுகள். நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கல. ஆனால் அந்த எந்த ஆண்டு என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத ஓரளவு நம்ம பார்த்துருக்கோம். நன்றி.